ஒரு தொலைக்காட்சி என்பதையும் தாண்டி பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 509 ரயில் பயணிகளை மீட்க காரணமாகி இருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பயணிகளின் 40 மணி நேர போராட்டத்தையும் அதை முடிவுக்கு கொண்டு வர நியூஸ் 18 தமிழ்நாடு மேற்கொண்ட முயற்சியையும் பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. எதுக்கு இந்த ஊருக்காரங்க குழந்தைங்களை கூட ஒரு பச்சை தண்ணி கூட கிடையாது. எப்படியாவது இந்த மக்களை பார்த்துடணும். நம்ம வீட்டில் யாராவது உங்ககிட்ட வந்த அப்புறம்னா எங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நன்றி. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக நடந்த நிகழ்வுகள் வரும் காலங்களில் திரைப்படமாகவும் ஆகலாம். அந்த அளவுக்கு 509 பயணிகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம். முடிவு தெரியாமல் வெளிப்பிதுங்கிய பயணிகள் நிலையை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களை மீட்க காரணமாக இருந்ததன் மூலம் மகிழ்ச்சி வெள்ளத்தை பரவச் செய்துள்ளது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 20606 என்கின்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பெய்து கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதே இரவு 11 மணிக்குத்தான் தெரிவிக்கப்பட்டது. பிஸ்கட்கள், எடுத்து வந்த பால் மற்றும் பழங்களை குழந்தைகளுக்கு கொடுத்து இரவை கடத்தினர். 18ஆம் தேதி காலை மற்றும் பகல் என 2 வேளையும் உணவு கிடைக்காமல் பயணிகள் அவதியுற்றனர். இந்த நிலையில் கர்ப்பிணி உட்பட 300 பேர் அருகே உள்ள கிராமத்தின் பள்ளி கட்டடத்தில் தங்க வைக்கப்பட 500 பேர் ரயிலில் தங்கியிருந்தனர். பெரும்பாலான தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டதால் செல்போன்களால் உதவிக்கு அழைக்க முடியாமல் பயணிகள் பலர் தவித்தனர். இந்த நிலையில்தான் பகல் 3 மணி அளவில் ரயில் பயணி சுகன்யா நியூஸ் 18 தொடர்பு கொண்டு 1000ற்கு மேற்பட்டோர் ரயிலில் சிக்கியிருப்பதாக தெரிவித்தார். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு சுத்தி வாட்டர் ஃபுல்லா இருக்கு, அதனால போக முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஏரி உடைச்சுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, அது உடைச்சுக்கிச்சுன்னா இன்னும் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு மேம். அதனால யாரும் வெளியில போகல மேம். இந்த விவகாரத்தை உடனுக்குடன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் கவனத்திற்கு கொண்டு சென்றது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. நேரலையில் பேசிய கனிமொழி சுகன்யாவுக்கு நேரலையிலேயே ஆறுதல் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்பிக்கை அளித்தார். ஏரி குளங்கள் நிறைய உடைஞ்சு தண்ணி ஃபோர்ஸோட வந்துட்டு இருக்கிறதுனால பஸ்லயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை. இப்ப நான் கலெக்டர் கிட்ட பேசிட்டு திருப்பி அந்த ஏரியால இருந்து யாரையாவது அவங்கள ரிமூவ் பண்ணி எங்கேயாவது சேஃபான ஸ்பேஸ் கூட்டு போக சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். எவ்வளவு சீக்கிரம் உங்களை சேஃபா கொண்டு வர முடியுமோ நான் டெஃபினட்டா பண்றோங்க. உதயநிதி ஸ்டாலின், மனோ தங்கராஜ் உள்ளிட்டோரும் பயணிகள் மீட்கப்படுவார்கள் என நியூஸ் 18 செய்தியாளர்களின் கேள்விக்கு உறுதியளித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்திலும் இது குறித்து ஆலோசித்ததாக உள்துறை செயலர் அமுதா கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியை அறிந்து ரயில்வே இணையமைச்சரை தொடர்பு கொண்டு பயணிகளை மீட்க கோரிக்கை விடுத்ததாக நியூஸ் 18ற்கு தகவல் தெரிவித்தார் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். ரயில்வே இணையமைச்சர் தர்ஷனா, அவங்க பேரு மரியாதைக்கு மாண்புமிகு தர்ஷனா, அவங்க என்ற நேரடியாவே இப்ப தொடர்பு கொண்டாங்க. அவசரமா நான் பேசணும்னு சொன்னதுனால இந்த ட்ரெயின்ல ஏறக்குறைய 500ல இருந்து 1000 பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ஏதாவது
உதவி செய்ய வேண்டும், உடனே அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு உணவெல்லாம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செய்தியை அனுப்புங்க, நான் ரயில்வே நம்பர்லாம் அனுப்புங்க, உடனே நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரயில்வே இணையமைச்சர் நேரடியா பேசிட்டதுனால நம்மளுக்கு உதவிகள் உடனே கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரயிலில் பயணிகள் சிக்கி இருப்பதை அறிந்த புதுப்பட்டி மேலூர் கிராம மக்கள் முடிந்தளவு உதவினர். வெறும் 20க்கும் குறைவான வீடுகளை கொண்ட அப்பகுதி மக்கள் தங்களால் முடிந்தளவு உணவு சமைத்து அளித்தனர். சூலூரில் இருந்து உணவுப் பொருட்களுடன் புறப்பட்ட ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக திரும்பிய நிலையில் செய்துங்கநல்லூர் வழியாக உணவுப் பொருட்களுடன் சென்ற லாரியும் ரயில் நிலையத்தை அடைய முடியாமல் 1 கிலோமீட்டருக்கு முன்பே சிக்கியது. வெள்ளத்திற்கு நடுவே 2வது நாள் இரவை கழித்து 3வது நாள் முடிந்தது. 3ஆம் நாள் காலையும் புதுப்பட்டி மேலூர் கிராம மக்களே உணவு வழங்கினர். ஒரே இடத்தில் நின்ற ரயிலின் கழிவறையை 3 நாட்களாக பயன்படுத்தி வந்ததால் உடல் உபாதை ஏற்படும் நெருக்கடிக்கு ஆளாகினர் பயணிகள். மீட்பு நடவடிக்கையின் நிலையை அறிய மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவாவை நியூஸ் 18 தொடர்பு கொண்டது. அனைவரும் விரைவில் மீட்கப்படுவார்கள் என தெரிவித்த கோட்ட மேலாளர் சிறப்பு ரயில் அல்லது பேருந்து மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார். How long it will take to rescue these passengers? Any idea? Like I was told there are 4 feet water is there, 4 or 5 feet water is there. That is a concern for us because there's a bridge nearby which is restricted because of a very strong current of water under it, and there's water on it also. So that was the position yesterday night, and even today I'm told that there is still a lot of water. So that is a constraint that railways is facing. I'm sure that is a constraint that district administration is facing. Okay. பயணிகள் அனைவரும் இன்றை மீட்கப்படுவார்கள் என நியூஸ் 18ற்கு உறுதியளித்தார் இணையமைச்சர் எல் முருகன். தேசிய பேரிடர் மீட்புப் படை மேற்கொண்ட அத்தனை முயற்சியும் தோல்வியடைந்தது. இதனால் பாதுகாப்பு உபகரணங்கள், மின்சாதன கருவிகள் உள்ளிட்டவற்றுடன் மாற்று வழியில் செல்லும் திட்டத்தை முன்னெடுத்தனர். இதனிடையே கர்ப்பிணி ஒருவர் 36 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டதும் காலை 10 மணி அளவில் உணவு வழங்கப்பட்டதும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் யாரும் நெருங்க முடியாமல் இருந்த செந்தூர் விரைவு ரயில் பயணிகளை நியூஸ் 18 செய்திக்குழு காலை 11:30 மணிக்கு மேல் சந்தித்தது. அப்போது ரயில் பயணிகள் உருக்கத்துடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. 3 நாளுங்கும் போது மனரீதியா எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அங்க வந்தது பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களோட வந்த குழந்தைங்களுக்கு கூட ஒரு பச்சை தண்ணி கூட கிடையாது. உங்ககிட்ட வந்த அப்புறம் தான் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் நிஜமா நான் சொல்றேன், ஒரு மீடியாக்காரங்க வந்து இந்த அளவுக்கு எங்களோட சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கண்கழிங்கிற எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிஜமாலே நன்றி நன்றி நன்றி. இதற்கிடையே நியூஸ் 18 குழு சென்ற வழியை பின்பற்றி அப்பகுதிக்கு வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை அனைவரையும் மீட்டது. நாற்பது மணி நேரத்திற்கு பிறகு பயணிகள் அனைவரும் பேருந்து மூலம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். செல்லும் வழியில் ரெட்டியார்பட்டியில் மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக ஊருக்கு செல்வதை உறுதிப்படுத்திய பிறகே நியூஸ் 18 குழு அங்கிருந்து புறப்பட்டது.